ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். இப்போ கடாய் போட்டுக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ சோம்பு போட்டு தாளிக்கிறோம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா நம்ம வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு போடணும். நல்லா நம்ம வதக்கிறதுல தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வதக்கிக்கணும். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், கறி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் எண்ணெயில். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இதால் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். தேங்காய் தேவையான அளவு. வறுவலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக போடலாம். இப்போ மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போடணும். 2.5 ஸ்பூன் போடுறோம். உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. 1/2 hour வந்து வெந்துருச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.